காஞ்சிபுரத்தில் ஆசிரியர் திருமாவேலன் எழுதிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் நூல் வெளியீட்டு அறிமுக விழா. அமைச்சர்கள் வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் தாமு அன்பரசன் பங்கேற்பு. காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆசிரியர் திருமாவேலன் அவர்கள் எழுதிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்ற நூல் வெளியீட்டு அறிமுக விழா இன்று நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக அவர் எழுதிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்ற நூலினை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு நூலினை வெளியிட நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் திருமாவேலன் பேசுகையில், பெரியாரின் தத்துவங்கள் எல்லாம் நாட்டின் சட்டங்களாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தனி இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்காமல் போயிருந்தால் இந்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாடு என்பது இருண்ட காலமாக ஆகியிருக்கும். தமிழ்நாட்டை இருண்ட காலமாக மாற்றாமல் தடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த வைக்கம் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சில நாசகார சக்திகள் பெரியாருக்கும் வைக்கத்திற்கும் தொடர்பு இல்லை என்று எழுதிய போது அதற்கு பதிலாக எழுதிய நூலை காஞ்சிபுரத்தில் வெளியிடுவது பெருமைக்குரியது என்றும், தற்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு நமது முன்னோர்கள் சந்தித்த இன்னல்கள் குறித்து தெரியாது, செருப்பு அணியக்கூடாது, துண்டு போடக்கூடாது என்று பல இருந்தது. அவை அனைத்தும் நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் சமூக திருத்தம் ஏற்பட்டது. பின்னர் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில், பொய் செய்திகள், புனை சுருட்டுகள், புனை கதைகள் இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு கருத்து உரையாக ஒரு நூல் தேவைப்படுகிறது. திருமாவேலன் எழுதியது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, நமக்கு அளித்திருக்கின்ற போர்வாள் எனவும் கூறினார். மேலும் வைக்கம் போராட்டம் வெற்றிக்கு முழுமுதற் காரணம் பெரியார் தான் என்பதை உறுதிப்படுத்த தக்க பதில் அளிக்கும் வகையில் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அக்காலத்தில் சுதேசி மித்திரன், கேரளா வரலாறு, பெரியாரியம், தனிய வரலாறுகள், ஆவணங்கள் உள்ளிட்ட 79 புத்தகங்களை படித்து இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த ஒரு புத்தகத்தை படித்தால் 79 புத்தகத்தை படித்தது போல என பேசினார். இந்நிகழ்வில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன், மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் VS ராமகிருஷ்ணன், மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன், மலர்கொடி குமார், பகுதி செயலாளர்கள் வெங்கடேசன், திலகர், சந்துரு மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.